வெல்கம் டு வழிபோக்கன் சேனல். 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கார் வச்சுக்கிட்டு வெளி மாநிலத்துக்கு டூர் போகிறாங்க, சுற்றுலா போகிறாங்க. போகிறவங்க நைட்டில் கிளம்பி காலையில் அந்த வேறு மாநிலத்தோட ஊருக்கு போயாச்சு. போனவுடனே காலையில் அவங்களுக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகிறாங்க. டிஃபன் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா அந்த ஹோட்டலில் சட்னி டேஸ்ட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு பையன் சொன்னார், டேய் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்குடா, கலப்படமாக இருக்கும் போல் இருக்கு, சாப்பிடாத அப்படிங்கிறாரு. சரி, ஓகே. ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு மத்தியானம் ஒரு 3 மணி, சரியான வெயில், ஓரமாக ஒரு அதில் நிறுத்துகிறாங்க. பக்கத்தில் ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் பார்லரில் போய் அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா அதில் பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டிருக்காங்க. போட்டால் அதை கசக்குது அவங்களுக்கு. என்னடா இது கசக்குது, இது பாதாம் இல்லை போல் இருக்குடா, பாதாம் இல்லை அப்படி வச்சுடுறாங்க. அதை வச்சுட்டான் அந்த பையன். சரி, அன்றைக்கி நைட்டு ஹோட்டல் ஸ்டே பண்ணுறாங்க. அந்த ஒரு ஹோட்டலில் பார் இருக்குது. சரின்னு 4 பேரும் போய் அந்த பாரில் போய் பிஸ்கட் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா அதில் 3 பேர் ஒரு அரை மணி நேரத்தில் வாந்தி எடுத்து மயங்கியாச்சு. உடனே ரூம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் ஒரு பையன் சொல்கிறான், டேய் இந்த ஹோட்டலில் பாரில் சரக்கெல்லாம் இப்போ டூப்ளிகேட்டரா, நமக்கு வாந்தி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஹோட்டலில் இவங்க சாப்பிட்டது சட்னி சாப்பிட்டது உண்மையான தேங்காய் சட்னி. சரிங்களா? தேங்காய், அங்கே நிறைய தேங்காய் வடியுது அந்த 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 ஏரியாவில், தேங்காய் சட்னி. அதுக்கு அடுத்தது ஐஸ்கிரீம் சாப்பிட்டது உண்மையான பாதாம் பிஸ்தா போட்டிருக்காங்க ஐஸ்கிரீமில். மூணாவதாக அந்த ஹோட்டல் அந்த பாரில் சாப்பிட்டது உண்மையான விஸ்கி, இந்தியன் மேடு ஃபாரின் விஸ்கி, நல்ல விஸ்கி, காஸ்ட்லியான விஸ்கி. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இந்த 4 பேருக்குமே நம்ம ஹோட்டலில் பொட்டுக்கடலை சட்னி சாப்பிட்டு தான் பழக்கம். சட்னின்னா பொட்டுக்கடலை போடுறது தான் பழக்கம். தேங்காய்ங்கிறது அப்படி போடுவாங்க, அவ்வளோதான். ரெண்டாவது, முக்கால்வாசி நம்ம ஊரில் ஐஸ்கிரீம்லாம் தனிப்பட்ட முறையில் பார்லரில் பண்ணுறாங்க. அதில் பாதாம் பிஸ்தா நாங்கள் போடுறது வேர்க்கடலை. வேர்க்கடலையை நறுக்கி போடுறாங்க. அது அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால ஜில்லுன்னு இருக்கிறதுனால தெரியறது கிடையாது. உண்மையான பிஸ்தா அதில் பாதாம் லேசாக கசக்கும். சரிங்களா? அது அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது பார்ல விஸ்கி. நம்ம ஊரில் இருக்கிற இந்த போலி மதுபான கடையில் தயாரிக்கிற இந்த சரக்கை சாப்பிட்டு எந்த நல்ல சரக்கையும் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. சரிங்களா? நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, சாதாரணமான லோக்கலாக நடக்கிற விஷயங்கள், சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இந்த விஷயங்களில் நடக்கிற தெரிகிற ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா, தவறுகளையும் போலிகளையும் அளவுகோலாக நாம் எடுத்துக்கொண்டு விட்டோம். தவறுகளையும் போலிகளையும் அளவுகோலாக எடுத்துக்கொண்டால் உண்மை கசக்கும், உண்மையை ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, எல்லாத்துலேயும் போலி, எல்லாத்துலேயும் டூப்ளிகேட், எல்லாத்துலேயும் ஃபேக், எல்லாமே ஃபேக். அப்படி ஆயிடுச்சு. அது எப்போ தெரியுது? அந்த இடத்துக்கு போனால் தெரியுது, அந்த இடத்துல சாப்பிட்டா தெரியுது. வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில், வெளி ஊரில் சாப்பிட்றப்ப கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அப்போ தான் நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் இப்படி இருக்குது தெரியுது. சொல்லலாம், நம்ம ஊர் மட்டும்தானா, எல்லா இடத்துலையும் அப்படி தான் அப்படிங்கிறப்போ நடைமுறையில் நமக்கு நிறைய போலிகள் எல்லாமே இருக்குது. இந்த போலிகளையும் தவறுகளையும் அளவுகளாக எடுத்துக்கொண்டாகிவிட்டது. இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? சின்ன சின்ன விஷயங்கள் தான் லைஃப்பில் நடக்குது.
அப்படி வந்து நாம் பழகிவிட்டோம். என்ன பண்ணுறது? ஓகே. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.